எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ ஆஞ்சியோ பண்றோம். அதுல பிளாக்ஸ் இல்லன்னா ஓகே சார். பிளாக்ஸ் இருந்தா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடைப்பே இல்ல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பட் இன்கேஸ் பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து 2 விதமா ப்ராடா 2ஆ பிரிப்போம். பிளாக் பெர்சன்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அந்த பிளாக் பெர்சன்டேஜ் வந்து 70% விட கம்மியா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் டேப்லெட்ஸ், மருந்து மாத்திரைகளை வந்து கரெக்டா எடுத்துக்கணும். பிளஸ் டேப்லெட்ஸ் மட்டும் பத்தாது, அவரோட மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இன்கேஸ் ஸ்மோக்கரா இருக்காரு அப்படின்னா ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணணும். ஆல்கஹால் எடுக்கிறவருன்னா ஆல்கஹால் ஸ்டாப் பண்ணணும். சுகர்ஸ் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பிபி டேப்லெட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை கரெக்டா எடுத்து ரெகுலர் ஃபாலோஅப்ல இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதோட சேர்த்து அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டு, ரெகுலர் எக்ஸசைஸ் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பண்ணாலே யூஸ்வலா ஒரு 70% விட கம்மியா இருக்கிற பிளாக் ரொம்ப அதிகமாகாது. இன்கேஸ் பிளாக் வந்து 70% விட அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எத்தனை பிளாக்ஸ் இருக்கு, அந்த பிளாக்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பிளாக்ஸ் வந்து ஒரு 2 இடத்துல மட்டும் இருக்கு, சின்னதா இருக்கு அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம ஆஞ்சியோகிராம் வந்து ஒரு கையில வந்து டியூப் போட்டு இது டெஸ்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஆஞ்சியோபிளாஸ்டி அந்த டியூப் வழியாவே போய் ஒரு பலூனை வச்சு அந்த பிளாக்கை ஓபன் பண்ணிட்டு அங்க ஸ்டென்ட் போட்டுறோம். இன்கேஸ் பிளாக்ஸ் நிறைய இருக்கு, நிறைய ஹார்ட்ல இருக்கிற 3 ரத்த குழாய்கள்லயும் பிளாக்ஸ் இருக்கு, இதை ட்ரிபிள் வெசல் டிசீஸ்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் அந்த பிளாக்கை வந்து நம்மளால ஸ்டென்ட்டால கிளியர் பண்ண முடியாது அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து நம்ம பைபாஸ் சர்ஜரி, அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்ட்டு நம்ம காமனா சொல்லுவோம், பைபாஸ் சர்ஜரி வச்சு சரி பண்ணுவோம்.